வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு வித்தியாசமான, ஆனா ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஆமா. ஞானிகள், குருக்கள்னு சொல்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? குறிப்பா அவங்க முன்னாடி இருக்கிறவங்களோட அந்த புரிதல் நிலை, அந்த ஆன்மீக முதிர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அணுகுமுறை ஏன் மாறுது? எப்படி மாறுது? ம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா. இதத்தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா ஒரு அருமையான ஜென் கதை இருக்கு. ஓ! சாவோ சாவ் பத்தின கதையா? அதேதான், பிரபல ஜென் குரு சாவோ சவ். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த நான் மேலானவன் தியானத்தின் படிநிலைகள் மூல நூல்ல இருந்து தான் அந்த கதை வருது. ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, சில சமயம் ரொம்ப விசித்திரமா தோணும் இல்லையா? சில குருக்களோட செயல்கள் ஏன் இப்படி முரண்பாடா இருக்குன்னு தோணும். கரெக்ட். அதுக்கு பின்னால இருக்கிற அந்த ஆழமான காரணங்களை புரிஞ்சுக்கிறது தான். குறிப்பா அந்த சாவோசா கதையில அவர் ஒரு அரசர்கிட்ட ஒரு மாதிரியும் ம். ஒரு தளபதி கிட்ட வேற மாதிரியும் நடந்துகிட்டார். அது ஏன்? அதிலிருந்து ஆன்மீக வளர்ச்சிய பத்தி நாம என்ன கத்துக்கலாம்? நிச்சயமா. இத விரிவாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுல. சரி, அப்போ முதல்ல கதைக்குள்ள போயிடலாமா? போலாமே. ஒரு நாள் அந்த பகுதியில எந்நாட்டு அரசர் இருக்கார். ம். அவர் குரு சாவோஷோவை பார்க்க அவருடைய இடத்துக்கு வரார். சரி. ஆனா அரசர் வராருன்னு தெரிஞ்சும் ம். சாவோஷோ ம். அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கார். எழுந்திருக்கவே இல்ல. ம்ஹும். இதுவே பெரிய விஷயம் இல்லையா? அரசவை சம்பிரதாயங்களுக்கு எதிரானது. ஆமா இல்லையா? அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. ஆமா. அரசர் உள்ள வர்றாரு. சாவோ ஷவ் எழுந்திருக்காம இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு நேரடியா ஒரு கேள்விய கேக்குறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னீங்க? அது சும்மா சாதாரண கேள்வி இல்ல. ரொம்ப ஆழமா ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. ஓஹோ! அரசர் கேக்குறாரு, மதிப்புக்குரியவரே, இந்த உலக விஷயங்கள்ல அரசாட்சி செய்யற நாம் பெரியவனா, இல்ல இந்த தர்மத்தின் அரசன், அதாவது ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிற நீங்க பெரியவரா அப்படின்னு. அடேங்கப்பா, இது நேரடியா மோதுற மாதிரி இருக்கே. இதுக்கு என்ன பதில் சொன்னார் சாவோசோ? இங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. இந்த கேள்வியில அரசர் என்ன டெஸ்ட் பண்றாருன்னா, ம், இந்த குருவும் மத்த மதகுருக்கள் மாதிரி ஒரு போலியான பணிவோட, ஐயோ நான்லாம் ஒன்னும் இல்ல சாமி, நீங்க தான் பெரியவர்னு ராஜதந்திரமா பதில் சொல்றாரா? ஆமாமா, நிறைய பேர் அப்படித்தானே பண்ணுவாங்க. இல்ல உண்மைய பேசுறாரான்னு பாக்குறாரு. அந்த தாழ்மையா காட்டிக்கிட்டே தன்னை மறைமுகமா உயர்த்திக்கிற ஆளான்னு பாக்குறாரு. சரி சரி, அப்போ சாவோசோவோட பதில் அதிரடியா இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப நேரடி, எந்த பூச்சும் இல்ல. அவர் சொன்னார், கேள் அரசே, ம், மனித அரசர்களுக்குள்ளேயும் நான் தான் உயர்ந்தவன், தர்ம அரசர்களுக்குள்ளேயும் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னுட்டாரு. என்னது இவ்ளோ நேரடியாவா? இத அரசர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? கோபம் வந்திருக்குமே. இது பெரிய அகங்காரம் மாதிரி தெரியலையா? அதுதான், அங்கதான் நாம ஜென் பார்வைய புரிஞ்சுக்கணும். ஜென் படி இது அகங்காரம் இல்ல. அப்ப என்ன இது? இது மனம் கடந்த நிலைன்னு சொல்றாங்களே, அந்த நோ மைண்ட் நிலை, அத பத்தின ஒரு நேரடியான வெளிப்பாடு. ஓ! அந்த நிலையில நான் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட அகங்காரம் சார்ந்த உணர்வே இல்ல. அப்புறம் எங்க இருந்து பெருமை வரும்? எங்க இந்த பணிவு வரும்? அதுவும் போலியான பணிவு. புரியுது புரியுது. இதுக்கு நம்ம ஊர்ல ராமகிருஷ்ணர் உதாரணம் சொல்வாங்க. அவரோட சமாதி நிலையில இருக்கிற படத்தை பார்த்தே அவர் விழுந்து கும்பிட்டாராம். ஆமா, கேட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வணங்குனது இந்த படத்தை இல்லப்பா, இது காட்டுற அந்த உயர்ந்த நிலைய அப்படின்னு சொன்னாராம். ஓஹோ! அதே மாதிரிதான் சாவோ சாவ் சொல்றது அந்த மனம் கடந்த நிலையத்தான் குறிக்குது, அந்த தனிப்பட்ட சாவோ சாவை இல்ல. இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, ஆனா அரசர் அவர் என்ன செஞ்சார் இத கேட்டு? அதுதான் ஆச்சரியம். அரசர் கோவப்படல, கொஞ்சம் கூட இல்ல, மாறா ரொம்ப சந்தோஷப்பட்டார். மகிழ்ச்சி அடைஞ்சார். மகிழ்ச்சியா? ஏன்? இதுதான் புரியல. தன் முன்னாடி ஒருத்தர் இப்படி சொன்னா எப்படி மகிழ்ச்சி வரும்? ஏன்னா சாவோ சாவ் இப்படி எந்த முகமூடியும் போடாம, எந்த ராஜதந்திரமும் இல்லாம உண்மைய உள்ளது உள்ளபடி சொன்னார் இல்லையா? ஆமா. அப்படி சொன்னதன் மூலமா அவர் அரசருக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கார். என்ன மரியாதை இதுல இருக்கு? என்னன்னா, இந்த கசப்பான உண்மைய கூட தாங்கிக்கிற, புரிஞ்சுக்கிற பக்குவம், அந்த மெச்சூரிட்டி இந்த அரசர்கிட்ட இருக்குன்னு குரு நம்புறார். ஓ, அப்படியா? இதுதான் உண்மையான மரியாதை. குரு பார்வையில அரசர் உயர்ந்த தரம், ஹையஸ்ட் குவாலிட்டி, அதாவது மனம் கடந்த நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காரு. அவருக்கு இந்த வெளிப்படையான போலியான சம்பிரதாயங்கள் தேவையில்லைன்னு குருவுக்கு தெரியும். ம். அந்த புரிதலை அவர் அப்படி வெளிப்படுத்தினதுதான் அரசரோட அந்த சந்தோஷத்துக்கு காரணம். ஓஹோ, அப்போ அந்த நேரடியான பேச்சே ஒரு பெரிய அங்கீகாரம் மாதிரி அரசருக்கு. சரி, கதை இங்க முடியலையே. அடுத்த நாள் என்னாச்சு?
அடுத்த நாள் அதே நாட்டுடைய ஒரு ராணுவ தளபதி சாவோ சௌவ பார்க்க வர்றார். சரி. இந்த முறை என்னாச்சுன்னா, சாவோ சௌ தளபதி வர்றத பார்த்ததும் டக்குன்னு எழுந்து நிக்கிறார். ஓ. நின்னு வாசலுக்கே போய் அவரை வரவேற்கிறார். ரொம்ப மரியாதையா பண உபசரிப்புகளை செஞ்சு உள்ள கூட்டிட்டு வர்றாரு. என்னது, அரசருக்கு காட்டாத மரியாதையா? ஆமா, அரசருக்கு காட்டாத ஏன் அதுக்கும் அதிகமான மரியாதையை இந்த தளபதிக்கு காட்டுறாரு. இது சுத்தமா புரியலையே. பெரிய அரசரை மதிக்கல, ஆனா அவரை விட தகுதியில கம்மியான தளபதிக்கு இவ்வளவு மரியாதையா? இத பார்த்த சீடர்கள் என்ன நினைச்சாங்க? குழம்பி போயிருப்பாங்களே. நிச்சயமா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பம்தான். நீட் அவ்ளோ பெரிய அரசரையே கண்டுக்காத நம்ம குரு இன்னைக்கு ஒரு சாதாரண தளபதிக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரே பேச்சு. கேட்டாங்களா குரு கிட்ட? ஆமா, அவங்க குரு கிட்டயே போய், குருவே, இது என்ன நியாயம், எங்களுக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சாவோ சௌ என்ன பதில் சொன்னார்? இதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதுக்கு சாவோஷோ சொன்ன பதில்தான் நீங்க சொன்ன அந்த மூல நூலோட மைய கருத்தே. குருவோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக், அந்த தர்க்கத்தை இது விளக்குது. சொல்லுங்க. அவர் தன்னோட சீடர்கள் கிட்ட சொல்றார், நீங்க இன்னும் புரிஞ்சிக்கலப்பா, என்கிட்ட வர்றவங்கள நான் 3 வகையா பாக்குறேன். 3 வகையா? அவங்களோட ஆன்மீக நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நான் அவங்க கிட்ட நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ, அந்த 3 வகை என்னென்ன? முதலாவதா உயர்ந்த தரம் வாய்ந்தவர்கள். ஹையஸ்ட் குவாலிட்டி. ஆமா, அரசரை போலவா. ஆமா, அரசர் மாதிரி. இவங்க மனம் கடந்த நிலைக்கு மிக அருகில இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அகங்காரங்கிறது அது கிட்டத்தட்ட இருக்காது. சரி. அதனால அவங்களுக்கு எந்த வெளிப்படையான சம்பிரதாயமான மரியாதையும் தேவையில்லை. அவங்க இந்த வடிவங்களையும் சம்பிரதாயங்களையும் கடந்தவங்கன்னு எனக்கு தெரியும். ம்ஹும். அவங்க கிட்ட உண்மையை நான் நேரடியா சொல்லலாம். அத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு நேரடி ஒன்றிணைதல், அதாவது கம்யூனியன் சாத்தியம். அரசர் இந்த வகையைச் சேர்ந்தவர். அதனாலதான் நான் அவருக்காக எழுந்திருக்கவில்லை. ஓஹோ, அப்போ எழுந்திருக்காம இருந்தது ஒரு அவமரியாதை இல்ல, அதுவே ஒரு விதமான மரியாதை. ஏன்னா அரசர் அந்த நிலைய புரிஞ்சுப்பாருன்னு குரு நம்பினார். சூப்பர். சரி, இரண்டாவது வகை. இரண்டாவதா நடுத்தர தரம் வாய்ந்தவர்கள், மிடில் குவாலிட்டி. இவங்க தியான மனம் கொண்டவங்க, ஆன்மீக பாதையில உண்மையா முயற்சி செஞ்சு கொஞ்சம் முன்னேறிட்டு இருப்பாங்க. பாதையில இருக்கிறவங்க. ஆமா, அவங்களுக்குள்ள சில புரிதல்கள் வந்திருக்கும், சில தரிசனங்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனா இன்னும் முழுசா அந்த மனம் கடந்த நிலைய அடையல. அகங்காரம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. சரி. அதனால அவங்களுக்கு ஓரளவு சம்பிரதாயமான மரியாதை தேவைப்படலாம். அவங்க கூட ஓரளவுக்கு நாம தொடர்பு கொள்ள முடியும், அதாவது கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அவங்க வர்றப்போ நான் எழுந்திருப்பேன். ஓகே, அப்போ 3வது வகை தளபதி இந்த வகையில வருவாரா? இல்ல, சாவோ சௌ சொல்றார், மூன்றாவதா கடைசி தரம் வாய்ந்தவர்கள், லோவஸ்ட் குவாலிட்டி. இது யாரு? இவங்க முழுமையா தங்களோட மனசோடும் அகங்காரத்தோடும் ரொம்ப ஆழமா தங்களை அடையாளப்படுத்திக்கிறவங்க. ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப பலமா இருக்கும். உங்களோட உலகம். சரி. அவங்க கூட உண்மையான தொடர்பு கொள்வதே, அதாவது கம்யூனிகேஷன் பண்றதே ரொம்ப ரொம்ப கடினம். அவங்க ஒரு விதமான ஆன்மீக உறக்கத்துல, ஒரு மயக்கத்துல இருக்காங்க. அப்போ தளபதி இந்த வகையைச் சேர்ந்தவர். அதனாலதான் அவரை வாசலுக்கே போய் வரவேற்று அவ்வளவு அதிகப்படியான மரியாதையை காட்டின. அது அவருக்கு இல்ல, அவரோட அகங்காரத்துக்கு தேவை. வாவ், இது ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ. அப்போ குருவோட ஒவ்வொரு செயலும் தற்செயலானது இல்ல, அது ஒரு மாதிரி கணக்கிடப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு. ஆமா, அவங்க உள்நிலைக்கு ஏத்த மாதிரி. அப்போ இந்த 3 நிலைகளை இப்படி பார்க்கலாமா? உயர்ந்த தரம் மனம் கடந்த நிலை, நேரடி ஒன்றிணைதல் கம்யூனியன். நடுத்தர தரம் தியான நிலை, கம்யூனிகேஷன் சாத்தியம். கடைசி தரம் மனதோட ஒன்றிணைஞ்ச நிலை, ஆன்மீக உறக்கம். உண்மையில எது இல்லையோ, அதாவது இந்த உடல், இந்த மனம், நான் ஆண், நான் பெண், நான் இந்து, நான் கிறிஸ்டியன், நான் இந்தியன், நான் சைனீஸ்னு நாமலா நம்ம மேல போட்டுக்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இது கூட நம்மை நாமே ரொம்ப ஆழமா அடையாளப்படுத்திக்கிறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு ஞானிகள் சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து விடுபடுறது அதான் மோட்சமா? அதுதான் டிஸ்ஐடென்டிஃபிகேஷன். அதாவது இந்த தற்காலிகமான அடையாளங்கள்ல இருந்து விடுபட்டு நாம உண்மையில் யாருங்கிறத உணர்றது. நாம யாரு? நாம இந்த உடல் இல்ல, மனம் இல்ல, இந்த யோசனைகள் கூட இல்ல. நாம ஒரு நிரந்தரமான மாறாத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சியான விழிப்புணர்வு.
இட்டர்னல் அவேர்னஸ், அது மட்டும்தான்னு உணர்றது. சாட்சி நிலைன்னு சொல்றது எதையா? அந்த கடைசி தரத்துல இருக்கிறவங்க, அதாவது மனசோட முழுசா ஒன்றிணைஞ்சு இருக்கிறவங்க, அவங்க ஒரு விதமான ஆன்மீக நோயாளி மாதிரி, இல்லனா ஒரு மயக்க நிலையில இருக்கிறாங்க. மூல நூல்ல கூட ஒரு நகைச்சுவை வருது. ஒருத்தர் மனநல மருத்துவர்கிட்ட போனாராம். சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நான் என்னே ஒரு நாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். சிரிப்பு. டாக்டர் கேட்டாராம், எப்போ இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு. அதுக்கு அவரு சொன்னாராம், நான் குட்டியா ஒரு பப்பியா இருந்த காலத்துல இருந்தே டாக்டர். இது நல்லா இருக்கு. இது வேடிக்கையா இருந்தாலும் இதுதான் நம்ம நிலையும் கூட. நாம இந்த மனசோட, இந்த அகங்காரத்தோட அந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சு போயிருக்கோம். நாம அது இல்லைன்னு உள்ளுக்குள்ள தெரிஞ்சா கூட அதாவே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ இதை கேட்டுக்கு இருக்கிற நீங்க உங்களை எந்த நிலையில பாக்குறீங்கன்னு யோசிக்கிறது முக்கியம் போல. ஆமா. நீங்க வெறும் தகவலை மட்டும் சேகரிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா, இல்ல உண்மையை தேட ஆரம்பிச்சு அதை அறிய முயற்சி பண்ற ஒரு டிசைபிள், ஒரு ஷீடனா, இல்ல அந்த ஞானத்தோட அந்த மூலத்தோட ஒன்றிணைஞ்சு போன ஒரு பக்தனா, டிவோட்டியா? கரெக்ட். வெறும் தகவலை தாண்டி உண்மையான அறிதலுக்கும் அந்த குருவோட கம்யூனியனுக்கும் போகணும்னா வெறும் அனுதாபம் மட்டும் பத்தாது. அது பச்சாதாபமா, எம்பதியா மாறணும். அப்படின்னா, அதாவது குருவோட அந்த உணர்வு நிலை இருக்கு இல்லையா, அவரோட பார்வை, அதோட நம்மால ஒன்றி போக முடியணும். அதுக்கு குருவோட இன்னும் ஆன்மீக ரீதியா நெருக்கமாகணும். சரி, இப்ப குரு இப்படி ஒவ்வொருத்தரோட நிலைக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. என்னது? ஏன் உண்மையான குருக்கள் பெரும்பாலும் ராஜதந்திரமா, டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கிறது இல்ல? இது நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் இப்படி ஹார்ட் பண்ற மாதிரி பேசணும், கொஞ்சம் பார்த்து பேசலாமே அப்படின்னு தோணும். ஆமா, இது ரொம்ப பொதுவான கேள்வி. அதுக்கு சில ஆழமான காரணங்களா அந்த மூலநூல் சொல்லுது. என்ன காரணங்கள்? முதல் காரணம், ராஜதந்திரங்கிறதே அடிப்படையில ஒரு தந்திரம்தான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொய் சொல்லும் கலை, ஒரு முகமூடி. அது உண்மைய மறைக்கவோ இல்ல தனக்கு சாதகமா மாத்திக்கவோ யூஸ் பண்ற ஒரு விளையாட்டு. ஆனா உண்மையான குருவோட வேலை என்ன? உண்மைய சொல்றது. ஆமா, உண்மைய உள்ளதுள்ளபடி சொல்றது. அதோட விளைவு எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கருணைனாலதான் அப்படி நேரடியா இருக்காங்க, வெல்ப்புனால இல்ல. இதுக்கு உதாரணம் இருக்கா? மூலநூல்ல குர்ஜீஃப் பத்தி சொல்றாங்க. அவரு சில சமயம் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட கூட உங்க முகமூடி ரொம்ப நல்லா இருக்குன்னு நேருக்கு நேரா சொல்வாராம். அடேங்கப்பா. சில சமயம் நீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை எனக்கு பிடிக்காது, நான் உங்களை வெறுக்கிறேன்னு கூட சொல்வாராம். இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, இது ராஜதந்திரத்துக்கு நேர் எதிர். இது எதிரிகளை உருவாக்கும். ஆனா உண்மை சில சமயம் அப்படிதான் இருக்கும், கசக்கும். சரி, இது முதல் காரணம். வேற என்ன? ரெண்டாவது காரணம், உண்மைங்கிறது பல சமயங்கள்ல பிரச்சனையை உருவாக்கும், சிக்கல்களை கொண்டு வரும். ஏன்? ஏன்னா பெரும்பாலான மக்கள் பொய்கள்லையும் மாயைகள்லையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத நீட்சே கூட சொல்லியிருக்கார். ஆமா. மக்கள் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கிறதுக்காக சில பொய்களை, சில நம்பிக்கைகளை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட லட்சியம், கனவு, உறவு எல்லாமே இந்த மாயைகளை சார்ந்துதான் இருக்கு. உண்மைதான். இந்த மாயைகளை திடீர்னு நீக்கிட்டா அவங்களால வாழவே முடியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால உண்மையை ஃபேஸ் பண்ண தயங்குறாங்க. அப்போ குருவோட வேலை என்ன? இந்த மாயைகளை அப்படியே விட்டுறதா? இல்ல, அதுதான் மூணாவது காரணம். குருவோட முக்கியமான வேலையே இந்த மாயைகளை உடைக்கிறது தான். ஒரு நெருக்கடிய, ஒரு கிரைசிஸ உருவாக்குறது தான். நெருக்கடியா? ஏன்? ஏன்னா அந்த நெருக்கடி வரும்போதுதான் ஒருத்தருக்கு உண்மையான தேடல் ஆரம்பிக்கும். இது என்ன வாழ்க்கை, இது போதுமாங்கிற கேள்வி வரும். சரி, அந்த நெருக்கடியில என்ன ஆகும்? 2 வழி பிரியும். ஒன்னு தற்கொலை, அதாவது வெளி உலகத்துல எல்லாம் பொய்னு தெரிஞ்சதும் வாழ்க்கையில அர்த்தமே இல்லைன்னு விரக்தியில தனத்தானே அழிச்சுக்கிறது. மூலநூல்ல சொல்ற மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல வசதி அதிகமா இருந்தாலும் தற்கொலை அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க வெளி உலகத்துல எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு ஒரு வெறுமை வருது. ஆனா கிழக்குல இன்னும் அந்த தேடலே முடியல. அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ இன்னொரு பாதை என்ன? இன்னொன்னுதான் சந்நியாசம், இல்லனா உண்மையான மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எப்படின்னா? இந்த வெளி உலகம், இந்த மாயைகள் எல்லாம் பொய்ன்னு உணர்ந்து உண்மையான அமைதி, உண்மையான சந்தோஷம் தனக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்நோக்கி திரும்புறது. குரு உருவாக்குற அந்த நெருக்கடி இந்த உள்நோக்கிய பயணத்துக்கான ஒரு ஸ்பார்க், ஒரு தூண்டுதல். ஓஹோ, இதுக்கு தான் குரு சில சமயம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டியிருக்கா? ஆமா, அதுதான் 4வது காரணம். நாம பல ஜென்மங்களா இந்த மனசோட ஒன்றிணைஞ்சு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம், ஒரு உணர்வற்ற நிலையில.
ம். இந்த தூக்கத்தை சும்மா லைட்டா தட்டினா எழுப்ப முடியாது. ஒரு சுத்தியாலால ஓங்கி அடிச்சா மாதிரி சில சமயம் குரு ரொம்ப ஷார்ப்பா கடுமையா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி செயல்பட வேண்டியிருக்கு. அப்போதான் அந்த தூக்கம் களையுமா? ஆமா, அப்பதான் அந்த ஆழ்ந்த உறக்கம் கலையும். இதுக்கு மூல நூல்ல ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பிரிட்டிஷ் லேடி ஒரு ஞானியோட பேச்சை கேட்க ரொம்ப ஆர்வமா வந்தாங்களாம். சரி. அனி அவங்களுக்கு பிடிக்காத அவங்க நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்களை பேச ஆரம்பிச்சதும் என்ன ஆச்சு தெரியுமா? என்னச்சு? உடனே தூங்கிட்டாங்களாம். தூங்கிட்டாங்களா? ஆமா, இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நமக்கு அசௌகரியமா இருக்கிற உண்மைய கேட்காம இருக்க நம்ம மனம் பல வழிகளை கண்டுபிடிக்கும். தூக்கம் கூட அதுல ஒண்ணு. ஆமா இல்லையா? அதனால தான் இந்த தற்காப்பு சுவர்களை உடைக்க குரு சில சமயம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டியிருக்கு. ஆக குருவோட கடுமை கூட கருணையினால தான் வருதுன்னு புரியுது. இது நாள் வரைக்கும் குருக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சதுக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்கிற உங்களுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிக்கலாம். நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கதை, இந்த விளக்கங்கள், இது நீங்க மத்தவங்களோட இருக்கிற உறவை எப்படி பாக்குறீங்கிறத மாத்துதா? குறிப்பா உங்களுக்கு வழிகாட்டிகளா இருக்கிறவங்க இல்ல இருக்கலான்னு நீங்க நினைக்கிறவங்களோட அவங்க கிட்ட நீங்க எதை தேடுறீங்க? உண்மையா இல்ல ஆறுதலையா இல்லனா உங்க காதுக்கு இனிமையான அந்த ராஜதந்திரமான வார்த்தைகளையா? இது முக்கியமான கேள்வி. இந்த வெவ்வேறு நிலைகளை புரிஞ்சுக்கிறதோட வேல்யூ என்னன்னா, முதல்ல மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க, ஏன் அப்படி பழகுறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஆமா. சில பேர் ஏன் ரொம்ப நேரடியா இருக்காங்க, சில பேர் ஏன் ரொம்ப ஃபார்மலா தூரமா இருக்காங்கன்னு புரியும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமா நம்ம கிட்டயே இருக்கிற அந்த வெவ்வேறு நிலைகளை நம்ம கவனிக்க இது உதவும். நம்ம கிட்டயா? ஆமா, நாம எப்ப மனசோட ஒன்றிணைஞ்சு அகங்காரத்தோட பேசிட்டு இருக்கோம், எப்ப கொஞ்சம் விழிப்பா தெளிவா இருக்கோம்னு கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஓ, சரி சரி. அது மட்டும் இல்லாம உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அசௌகரியமா இருக்கும். இருந்தாலும் அந்த நேரடியான உண்மைய, சில சமயம் கசப்பான உண்மையை எதிர்கொள்வதும் அதை தேடுவதும் தான் ஒரே வழிங்கிறதே அந்த கதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சாவோ சோ மாதிரி ஞானிகளோட செயல்கள் அது பார்க்க விசித்திரமா முரண்பாடா தெரிஞ்சாலும் அது தற்செயலானது இல்ல. நிச்சயமா இல்ல. அது ஒவ்வொரு தனிநபரோட அந்த ஆன்மீக புரிதல் திறனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நுட்பமா டிசைன் பண்ணப்பட்டது. ஆமா, அதோட நோக்கம் நமக்கு உடனடியா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. அப்போ என்ன நோக்கம்? நம்ம கிட்ட ஒரு உண்மையான ஆழமான மாற்றத்தை கொண்டு வர்றதுதான். கம்ஃபர்ட் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசலோட சாராம்சத்தை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாமா? பார்க்கலாம். முதல் விஷயம், சாவோ ஷவ்வோட கதை மூலமா ஆன்மீக விழிப்புணர்வுல பல நிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹையஸ்ட், மிடில், லோவஸ்ட் குவாலிட்டின்னு. ஆமா. ரெண்டாவது, உண்மையான குருக்கள், வழிகாட்டுகள் அவங்க ராஜதந்திரத்தை விட நேரடியான உண்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் மாற்றம், வெறும் ஆறுதல் இல்ல. கரெக்ட். மூணாவது, உண்மையான புரிதலுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நாம நம்ம அகங்காரத்தோட அந்த தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி போகணுங்கிறதையும் பார்த்தோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரி. கடைசியா நீங்க, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. ஒரு குருவோட செயல் அவரை சந்திக்கிற உங்களோட ஆன்மீக நிலைய பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சரி. அப்போ உங்களோட அன்றாட வாழ்க்கையில மத்தவங்க, உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், கூட வேலை செய்யறவங்க, இவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். என்ன கவனிக்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நேரடியாவும் என்ன முகமூடியும் இல்லாம உள்ளத உள்ளபடி பேசுறாங்களா, இல்ல ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா உங்களை நோகடிச்சிட கூடாதுன்னு முயற்சி பண்றாங்களா, சரி, அல்லது ரொம்ப ஃபார்மலா மிகுந்த மரியாதையோட ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்தோட பழகுறாங்களாம். ஓ, இந்த மூணுல எதுன்னு பார்க்கணுமா? ஆமா, இது உங்களோட தற்போதைய ஒன்றிணைதல், அதாவது ஐடென்டிஃபிகேஷன். நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசோட அகங்காரத்தோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க, அல்லது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிலையில அவேர்னஸ்ல இருக்கீங்க, இத பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஹா, இது நல்ல கேள்வி. இது உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்நோக்கு பயணமா இருக்கலாம்.